கவி: சரி அண்ணா. ஆனால் தனியா? சந்தோஷ்: இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு நீ கிடைச்சிருக்க. அதனால் நானும் உன்னோட வரேன். கொஞ்ச நாள் நமக்கு நாம மட்டும் இருக்கலாம். என்னுடைய தங்கச்சியை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும் போல பல ஆசை இருக்கு. கவி: சரி என்றால் சோர்வாக. சந்தோஷ்: என்ன சோகம்? இப்பவும் சொல்லு. அபி உனக்கு வேணும்னா அவனோட கை காலை உடைச்சி உன் முன்னாடி கட்டி போட்டு வச்சிடுறேன். கவி: இல்லை, நான் இனிமே அவரை பார்க்க விரும்பலை. மறுபடியும் அவரால் என்னோட குழந்தைக்கு ஏதும் ஆச்சுன்னா என்னால் காப்பாற்ற முடியும்னு தோணலை. சந்தோஷ்: சரி, நான் இப்போ டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிடுறேன். நாளை மறுநாள் நாம் கிளம்புறோம். ஓகே? கவி சரி என்று தலையாட்டினார். சந்தோஷ் அவளை உச்சி முகர்ந்து வெளியே சென்றான். கவி தன்னுடைய வயிற்றில் கை வைத்து, குட்டி, இனி நம்ம வாழ்க்கையில் நீயும் நானும் உங்க மாமாவும் மட்டும்தான். அப்பா வேணும்னு கேட்கக்கூடாது செல்லம். உன்னோட வாழ்க்கையை அழகானதா மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. உன்னை கருவிலேயே சிதைக்க நினைச்ச அந்த ஆளுக்கு இனி வாழ்நாளில் குழந்தையே பிறக்கக்கூடாது. முதல் முறையாக தன்னுடைய உயிர் காதல் கணவனை சபித்தாள் அனிதா. அபி வீட்டில் கவிதா கிளம்பிவிட்டாள் என்று தெரிந்து கொண்டு அபி ரூம் விட்டு வெளியே வந்தாள். ரெக்கார்ட் செய்து வைத்திருந்த ஆணின் முனகல் சத்தத்தை ஆஃப் செய்தாள். கீழே இறைத்து வைத்திருந்த உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு வந்த சுவடில்லாமல் கிளம்பினாள். போகும் வழியில் விவேக்கிடம் என்ன நடக்கிறதென்று கேட்டு தெரிந்து கொண்டாள். உஷாராக தான் எந்தெந்த இடத்தில் மாட்ட வாய்ப்பு அதிகம் என்று யோசித்து அதுக்கு ஒரு பிளான் போட்டாள். அபி சொன்னபடி 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்தான். ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் அவன் வாழ்க்கை யோசிக்க முடியாத அளவுக்கு தலைகீழாக மாறி இருக்கும் என நினைக்கவில்லை. கவிதா அங்கு இல்லை. அங்கிருந்த நர்ஸிடம் விசாரிக்க அவங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போயிட்டார். அபி: அண்ணனா? அவளுக்கு ஏது அண்ணன்? நர்ஸ்: தெரியலை சார். ஆனால் அவர் ரொம்ப கம்பீரமாக அதிகாரமாக சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நடுக்கி வைக்க கூடியவர். அவரை பார்த்ததும் உங்கள் ஆளுங்க எல்லோரும் கலங்கி போயிட்டாங்க. பாருங்க, உங்கள் அசிஸ்டண்ட் கூட அடி வாங்கி பேண்டேஜ் போட்டு இருக்கார். விவேக் அருகே சென்றான். விவேக் தலை கவிழ்ந்து நின்றான். அபி: என்னடா நடக்குது? விவேக்: அவனுடைய மனைவி மற்றும் அம்மா இன்னும் அனிதா பிடியில் இருப்பதால் அவனால் ஏதும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக நின்றான். அபி கோபமானான். சொன்னாதானே தெரியும், இப்படி நின்னா என்ன அர்த்தம் என்று கத்தினான். விவேக் நடுங்கி, சந்தோஷ் சார் வந்து கூட்டிட்டு போயிட்டார் சார். அபி: சந்தோஷா என்று அதிர்ந்து நிற்கும்போது அங்கே சந்தோஷ் அசிஸ்டண்ட் தேவா வந்தான். அவனை அபிக்கு நன்றாக தெரியும். அபி முன் பவ்யமாக நின்று, எங்க பாஸ் இதை உங்ககிட்டே கொடுக்க சொன்னார் என்று கை நீட்டினான். அபி: என்ன இது என்று கையில் வாங்காமல் கேட்டான். தேவா: மேடம் கவிதாயினி ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு அனுப்பிய விவாகரத்து நோட்டீஸ். அபி: என்ன திடீர்னு தேவா? என்னவோ பேர் சொல்லறான். நான் கவிதாவை பார்க்கணும். தேவா: சாரி சார், அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. அபி பொறுமை இழந்து தேவா கழுத்தை பிடித்தான். டேய், இப்போ நான் கவிதாவை பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொன்னான். தேவா அபியின் பிடியில் திணறினான். அவங்க உயிர் ஆபத்தில் இருக்கு. அதனால அவங்கள யாரும் பார்க்க முடியாது. அபி: அவங்க உயிர் ஆபத்தில் இருக்கா? என்ன நடக்குது இங்கே? எப்படி என்னை மீறி அவளுக்கு ஆபத்து வந்தது? இப்போ வரை நான் அவளோட புருஷன். திடீர்னு ஒருத்தன் வந்து கவிதா என்னோட தங்கச்சின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. தேவா: எங்க சார்கிட்டே பேசி பாருங்க. அபி: என்னோட பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள் பாஸ் யாருடா நடுவில்? நான் ஒப்புக்க மாட்டேன். இன்றைக்கே கோர்ட்டில் ஹேப்பியஸ் ஹாப்ஸ் அப்ளை பண்ணுறேன். லீகலாக என்னோட கவிதா என்கிட்ட வருவா. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். தேவா: எல்லாத்தையும் நாங்களும் லீகலாக சந்திப்போம். இதை உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னோட வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன் என்று திரும்பி நடந்தான். இல்லை, கிட்டத்தட்ட ஓடினான். எப்படி இந்த ஆளுக்கிட்ட வேலை செய்கிறானுங்க? இந்த முறை முறைக்கிறான். நல்ல வேலை, அடி வாங்காமல் தப்பிச்சோம்டா சாமி. அபி அவசரமாக கோர்ட் நேரம் முடிவதற்குள் இதை செய்ய வேண்டுமென்று லாயருக்கு ஃபோன் செய்தான். உடனே அங்கிருந்து கிளம்பினான். அனிதா தன்னுடைய நாடகங்களை நடத்தி விவேக் மூலம் அபி கோர்ட்டுக்கு செல்வதை தெரிந்து கொண்டு அபியை தேடி வந்தாள்.
கோர்ட்டில் அபி தன்னுடைய லாயர் ஆபீஸ் 2வது மாடியில் இருக்க அவன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவன் அங்கிருப்பதை உறுதி செய்து கொண்டு விவேக்குக்கு போன் செய்தாள். ஊரிலே இருக்கக்கூடாது, இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அபிக்கு ரொம்ப நம்பிக்கையான நீ அவனுக்கு துரோகம் செய்துட்டேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? உயிர் போனாலும் நீ அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்பிக்கையோட இருக்கான். இப்போ என்னாகும் யோசிச்சு பாரு. பொண்டாட்டிக்காக அபியின் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு தெரிஞ்சா உன்னோட குடும்பத்தையே விடமாட்டான். அதனால ஓடி போயிடு. விவேக் மாட்டேன்னு சொன்னான். அனிதா ஓகே என்று போன் வைத்தாள். விவேக்கை கண் நிமைக்கும் நேரத்தில் ஒரு வேன் மோதி அவன் தூக்கி வீசப்பட்டான். எப்பவும் தெளிவாக இருப்பவன் அவன் பர்சனல் விஷயம் என்று வந்ததும் கொஞ்சம் பயந்து துடிப்பாக இருந்தவன் தன்னை நோக்கி வந்த வாகனத்தை பார்க்க தவறினான். இங்கே கோர்ட்டில் லாயரிடம் பேசி முடித்ததும் ஆபீஸ் ரூம் விட்டு வெளியே வந்தவனை பார்க்க அனிதா நின்றாள். அபி எரிச்சலுடன் என்ன இங்கே எதுக்கு வந்தே என்று படியை நோக்கி நடந்தபடி கேட்டான். அனிதா அவன் பின்னாலே வந்து எனக்கு வேற வழி தெரியலை, அவசரமாக உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அதான் விவேக்கிட்ட கேட்டு வந்தேன். அபி சொல்லு என்றான் கோபமாக. அனிதா கவிதாவை பற்றி கேள்விப்பட்டு என்று அழுதாள். சந்தோஷ் என்னை பிளாக் பண்ணிட்டான். இனி நான் யாரு? ஒரு அனாதை தானே. அபி அனிதா லூசு மாதிரி ஏதும் பேசிட்டு இருக்காதே, எனக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அனிதா நான் எனக்கு ஒரு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனேன். நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செய்தேன், ஆனால் அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. கவிதா தான் என்னோட தங்கச்சி, நீ இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால் கவிதா கிட்ட உதவி கேட்கலாம்னு உங்கள் வீட்டுக்கு போனேன். ஆனால் என்னோட அண்ணனும் கவிதாவும் அங்கு வந்து பிடி கொடுத்து கூட பேசாமல் போயிட்டாங்க. அதனால தான் உங்களை தேடி வந்தேன் விசும்பினாள். அபி 2 பேரும் வீட்டுக்கு வந்தார்களா? எதற்கு? அனிதா கவிதா கையில் ஏதோ எடுத்துட்டு போனா. அபி அதை விடு, உன்னோட பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணட்டும்? அனிதா அபி நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லையா? என்னோட உயிர் போச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? என்மேல் எவ்வளவு பாசமாக இருந்தீங்க. இப்போது எனக்கு யாரும் இல்லைன்னு உங்ககிட்டே வந்து நிற்கிறேன். ஆனால் நீங்கள் பணம் சொந்தம் எல்லாம் இருக்கிற அவளுக்காக உருகிறீங்க. அபி எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கே? அனிதா எப்படியோ இருந்த நான் இன்னைக்கு யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கேனே. காதலிச்ச ஒரு மனிதாபிமானத்துக்கு என்னை பற்றி யோசிக்க கூடாதா? எப்பவும் கவிதாவை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கீங்க. அபி அனிதா கவிதா என்னோட மனைவி, எப்பவும் என்னை மன்னிச்சு அரவணைச்சு போகிறவ, என்னோட வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோல். அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னிடம் இருந்து யாரும் அவளை பிரிக்க முடியாது. அனிதா படிக்க அருகில் நின்று அபியின் கையை பிடிக்க அவன் அருவருத்து உதறினான். ஆனால் அனிதாவோ மாடிப்படியில் உருண்டு விழுந்தாள். அபி அதிர்ந்தான். கையை லேசாக உதறியதற்கு அனிதா தடுமாறி விழுந்து விட்டாள். அவள் பலவீனமாக இருக்கிறாளா, இல்லை நான் வலிமையாக இருக்கிறேனா? கொஞ்சம் அவனுக்கு புரியாமல் குழம்பி தவிக்க அனிதா படியில் உருண்டவள் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அங்கிருந்தவர்கள் அவசரமாக ஆம்புலன்ஸ் அழைக்க ஆம்புலன்ஸ் கோர்ட் வாசலிலே இருந்ததால் உடனே வந்தது. அவள் ஆம்புலன்ஸில் போக பின்னாலேயே அபி தன்னுடைய காரில் துரத்தி சென்றான். அபி கோர்ட்டுக்கு எந்த வேலைக்காக வந்தானோ அந்த வேலையே மறந்தான். அனிதா கோமாவில் இருந்தாள். அபி தன்னால் தான் இந்த பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று தவித்தான். கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை பெற்று அழகான வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்க வேண்டியவள் இப்படி தான் தள்ளியதால் அவள் வாழ்க்கை இருண்டு விட்டதாக வேதனையுற்றான். 2 நாட்கள் அனிதாவுடன் ஹாஸ்பிட்டலில் இருந்துவிட்டு அங்கு சிலரை அனிதாவை பார்த்து கொள்ள நியமித்துவிட்டு அபி தன்னுடைய ஆபீஸில் விவேக் எங்கே என்று கேட்க யாருக்கும் பதில் தெரியாமல் திணற அபியின் ஃபோன் கால் எதுவும் அவனால் பதிலளிக்கப்படவில்லை. அபி இன்றோடு 3வது நாள். கவிதா விவேக் இருவரும் அவனை விட்டு விலகி எங்கு போனார்கள் என்று ஒரு அடையாளம் கூட கிடைக்கவில்லை. சந்தோஷ் வீட்டில் விசாரித்ததில் சந்தோஷ் மற்றும் கவிதா இருவரும் ஃபாரின் சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. ஆனால் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. விவேக் குடும்பமே காணவில்லை. அபி தனித்து விடப்பட்டான்.
கவி, என்னதான் நடந்தது சொல்லு கவி. 1 மணி நேரம் உன்னை விட்டு போனதுக்கு என்னோட வாழ்க்கையை விட்டே போயிடுவியா? அந்த 1 மணி நேரத்தில் என்ன நடந்தது? கவி இந்த ஹாஸ்பிட்டல் சென்று விசாரித்தான். தான் இல்லாதபோது என்ன நடந்திருக்கக்கூடும்? எதற்காக விவேக்கை சந்தோஷ் அடித்தான்? விவேக் ஏன் ஒன்றும் சொல்லவில்லை? ஹாஸ்பிட்டல் CCTV முழுவதும் ஆராய்ந்தான். அதில் தெரிந்தது, அன்றைய நாள் அனிதா வந்திருக்கிறாள். அவள் கவிதா ரூமுக்கு வரவில்லை. அன்று அவள் சொல்லியது போல ஏதோ செக்கப் செய்ய வந்திருக்கிறாள். விவேக் கவிதா ரூமுக்கு சென்றதும் மேலும் 3 அந்த அறைக்கு சென்று மறுபடியும் ஸ்ட்ரெச்சர் தள்ளி கொண்டு சென்றனர். அது கவிதாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்படி விவேக் பார்வையில் இது நடந்தது? கவிதாவை எங்கு கூட்டி போகிறார்கள்? ஆபரேஷன் தியேட்டர் கவிதாவை கூட்டி சென்று பிறகு சந்தோஷ் கலாட்டா செய்து கவிதாவை கையில் தூக்கி சென்றது வரை பார்த்தான். அங்கிருந்தவர்களிடம், எதுக்காக கவிதாவை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனீங்க? தெரியலை சார், நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏதும் செய்யலை. இங்கு அட்டெண்டிங் டாக்டர் தான் இந்த ஏற்பாடு செய்தது. நாங்கள் என்ன நினச்சோம்னா, அவரை நீங்கள் தான் ஏற்பாடு செய்திருப்பீங்கன்னு நினச்சோம். உங்கள் அசிஸ்டண்ட் கூட அப்படி தான் சொன்னார். அந்த டாக்டரை நான் இப்போ பார்க்கணும். அந்த டாக்டர் வந்ததும் இதை கேள்விப்பட்டு நான் ஏதும் இதை செய்ய சொல்லலையே. நான் வரவே இல்லையே. இந்த ஆட்கள் யாரையும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் லீகலாக போங்க, நான் சப்போர்ட் செய்கிறேன். ஏன்னா என்னோட பேர் சொல்லி இந்த மாதிரி செஞ்சால் என்னோட பேர் கெட்டுடும். இதை என்னால் அனுமதிக்கவே முடியாது. போலீசிடம் சென்றான். ஆனால் கவிதா கனத்த மனதுடன் வெளிநாட்டு மண்ணில் இறங்கினாள். அனிதா சுய நினைவுக்கு வர 15 நாட்கள் ஆனது. அவள் தலையில் அடிபட்ட காரணத்தால் பழைய நினைவுகள் மறந்தது. அடிக்கடி வலிப்பு வந்து மயங்கினாள். அவளை பார்த்து கொள்ள யாரும் இல்லாததால் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவளுடைய இந்த நிலைக்கு காரணம் தான் என்று முழுவதும் நம்பினான். அனிதா, என்னாச்சு உனக்கு? நான் என்னமோ வயசான மாதிரி இருக்கேனே? கண்ணாடி பார்த்து கேட்டாள். பழைய நாட்களில் அபிமன்யுவை என்று அழைப்பாள். உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதான் இப்படி. அனிதா, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா வயசாகிடுமா என்ன? சொல்லு, ஏன் சந்தோஷ் வரவே இல்லை? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நீ அவனோட தங்கச்சி இல்லை, என்னோட காதலி இல்லை. அவனுக்கு அவனோட சொந்த தங்கச்சி கிடச்சிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அனிதா, சரி போதும் உன்னோட விளையாட்டு. சந்தோஷை கூப்பிடு. அனிதா, கொஞ்ச நாள் பொறு, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவே. அனிதா, இப்போ நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா? ஏன்னா அதுவும் இல்லைன்னு சொல்லிடாதே, அப்புறம் நான் பேயா மாறிடுவேன். அவளின் கள்ளமில்லா விளையாட்டுத்தனத்தை தான் முதலில் ரசித்தான். அவளை அவன் விரும்ப அதே காரணமாகியது. நீ இப்போ என்ன படிக்கிறே? அனிதா, 12வது. இப்போ என்ன வருஷம் நடக்குதுன்னு பாரு என்று ஃபோனை காண்பித்தான். அனிதா, என்ன இது கனமா ஜில்லுன்னு இருக்கு? இது ஐஃபோன். அனிதா, ஃபோனா இப்படி இருக்கு? ஆமாம், இது மாதிரி நிறைய மாற்றங்கள். அதில் நான் சொன்னதும் ஒன்று. அனிதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் சொன்னால் ஏற்றுக்கொள்வாள். அனிதா, எனக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆக்சிடெண்ட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைவு தான் இருக்கு. அப்புறம் நடந்த எதுவும் உனக்கு நினைவில்லை. அனிதா, ஓ சரி, சந்தோஷ் மட்டும் வர சொல்லு ப்ளீஸ். அனிதா, சந்தோஷ் வரமாட்டான். நீ இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ நீ அமைதியாக தூங்கு. கவிதாவின் நிலைக்கு காரணம் விவேக் தான் என்று எல்லா கட்ட விசாரணையிலும் தெரிய வர அவனை கொல்லும் அளவுக்கு வெறுத்தான். பரணி அபியை ஆஃபீஸில் பார்க்க விவேக் நோ மோர். அதிர்ந்தான். 7 வருடங்களாக கூடவே சுத்தியவன் இன்று உயிருடன் இல்லை. எப்படிடா? பரணி கவிதாவை சந்தோஷ் கூட்டிட்டு போனதும் அனிதா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு. பேசிக்கிட்டே கவனம் இல்லாமல் ரோட்டில் வர எதிரே வந்த வேன் ஒன்று மோதி ஸ்பாட்டில் உயிர் போயிடுச்சு. எனக்கு துரோகம் செய்தவன் என் கையால் சாகாமல் இப்படி செத்துட்டானே. பரணி, எனக்கு அவனோட நேர்மை மேல் நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் உனக்கு அவனை அறிமுகம் செய்தேன். அதான் எனக்கும் புரியலை. ரொம்ப வருஷமாக கூடவே இருக்கான். எனக்கு அவன் துரோகம் செய்வான்னு நினைக்கலை.
பரணி, அவன் ஏதோ பிரச்சனையில் மாட்டி இருந்திருக்கிறான். அன்னைக்கு அவனோட மனைவியும் அம்மாவும் கடத்தப்பட்டு இருக்காங்க. அபி, உண்மையாவா? அப்போ யாரு அவனுக்கு விரோதி? பரணி, அவனோட மனைவியையும் அம்மாவையும் பிணையமா வச்சு ஏதோ வேலையை அவன் மூலமா சாதிச்சு இருக்காங்க. யாரு என்னன்னு புரியலை. அபி, ஒருவேளை கவிதா கருவை கலைக்கிற விஷயமா இருக்கலாமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பதான் அவன் என்னை மீறி வேலை செய்திருக்கான். பரணி, அப்படின்னா அந்த வேலையை யார் செய்திருப்பா? அபி, கண் திறந்து பார்த்தால் என்னை சுற்றி எல்லோருமே விரோதியாதான் இருக்காங்க. விவேக் மனைவிக்கிட்டே பேசி பார்க்கலாமா? பரணி, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அபி, கடவுளே. பரணி, கவிதா விஷயமா நீ ஹேபியஸ் ஹார்பஸ் மனு கோர்ட்டில் ஃபைல் பண்ணினது என்ன ஆச்சு? கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? அபி, அவள் வீடியோ காலில் தானே விரும்பி போயிட்டதா சொல்லிட்டா. என்னோட மனு தள்ளுபடி ஆகிடுச்சு. பரணி, அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்க கூடாது? நீ இப்படி செய்வியான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு இருக்கலாமே. அபி, இல்லை, நான் செய்வேன்னு முடிவு பண்ணிட்டான். அவ மேலே தப்பில்லை, எல்லாம் என்னோட தப்பு. ஆனால் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவ என்னை விட்டு போனால் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறாள். தப்பில்லை. பரணி, நீ டிவோர்ஸ் பண்ண போறியா? அபி, அவளை ஒரு முறை பார்த்து பேசிட்டு அப்பவும் அவள் நான் வேண்டாம்னு நினச்சா அவளை விடுவிச்சிடுவேன். பாவம், வேற யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டு நல்லா இருக்கட்டுமே. பரணி, உன்னோட வாழ்க்கை? அபி, அவளோட நினைவுகளில் வாழ்க்கையை முடிச்சிடுவேன். யோசிச்சு பாரு. அனிதாவை கவிதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அனிதாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அனிதாவை யார்கிட்டே ஒப்படைக்கிறது? கவிதாவா என்னை புரிஞ்சுக்கிட்டாதான் எதுவும் சாத்தியம். பரணி, டேய், அனிதாவை கல்யாணம் செய்துக்க போறியா?